போகர் 7000 முதற்காண்டம். சித்தர்களின் 7,00,000 பாடல் ரகசியம். சிவன் தந்த மூலநூல் எங்கே போனது? போகர் கண்ட அதிர்ச்சி. பாய்ந்திட்டேன் அண்டத்தில் நுழைந்து பார்த்தேன், பல கோடி சித்தர்கள் வாசித்தார்கள். ஆய்ந்திட்டு அணைந்திடும் நூலார்தான் சொன்னார், ஐயனே எனக் கேட்டீனடி வணங்கி. காய்ந்திட்ட சிவந்தானும் தாய்கண்டு சொன்னார், தனி 7,00,000 கரை கண்டு பார்த்தோம். தோய்ந்திட்ட இந்த நூல் பெருக்கமெத்த, சுருக்காதே போனவென்னவென கேட்டேனே. இந்த வீடியோவில் பிரபஞ்சத்தின் மூல நூலான 7,00,000 பாடல்களின் ரகசியத்தை போகர் எப்படி அறிந்தார் என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம். நான் போகரின் பாதையில் பயணிக்கும் ஒரு எளிய மாணவன். என் விளக்கங்களில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் பெரியோர்கள் பொறுத்தருள வேண்டும். பிரபஞ்சத்தில் பயணம் செய்த போகர் கோடிக்கணக்கான சித்தர்கள் உச்சரித்த அந்த மூல நூலின் நிலை என்ன ஆனது என்று கேட்டபோது அவருக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுமா? இங்கே அண்டத்தில் நுழைந்து பார்த்தேன் என்பது வெறும் பயணமல்ல, அது ஒரு உயர்நிலை தியானத்தில் பிரபஞ்ச உணர்வுடன் கலப்பது. அங்கே கோடிக்கணக்கான சித்தர்கள் வாசித்த 7,00,000 பாடல் என்பது சிவனால் அன்னை பராசக்திக்கு உபதேசிக்கப்பட்ட பிரபஞ்சத்தின் மூல அறிவு, சோர்ஸ் கோட். போகர் மனித குலத்திற்காக அந்த பெருங்கடலை ஒரு சிறு துளியாக, அதாவது 7,000 பாடல்களாக சுருக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்கிறார். இந்த மூல அறிவின் அடுத்தடுத்த ரகசியங்களை நீங்கள் அறிய விரும்பினால் மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள். இந்த பாடலை புரிந்து கொள்வதின் இறுதி நோக்கம், நாம் படிக்கும் இந்த 7,000 பாடல்களும் பிரபஞ்சத்தின் மூல அறிவிலிருந்து வடிகட்டப்பட்ட ஒரு துளி என்பதை உணர்வது. இந்த துளியை பின்பற்றி பயணித்தால் அந்த மூலம் எனும் பெருங்கடலான சிவனுடன் வண்ணசாக இரண்டர கலந்துவிடலாம் என்பதை சித்தர்கள் காட்டும் பாதை. 7,00,000 பாடல்கள். நன்றி. ஓம் சித்தர்கள் நமக. வாழ்க வளமுடன்.